2017ல ஸ்டாலின் கட்டமைச்ச கூட்டணி 2019, 2021, 2024 தொடர்ந்து தேர்தல்கள்ல வெற்றி பெற்ற கூட்டணி. ஆனா அது 2026 சட்டமன்ற தேர்தல்ல தொடருமா அப்படிங்கிறது உங்க பெரிய சந்தேகமா இருக்கு. காரணம் என்னன்னா திமுக கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டப்படாததால 2026 சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில ஐக்கியமானார் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன். அப்போவே ஒரு எம்பி சீட் கேட்ட அவருக்கு 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஆஃப் செஞ்சது திமுக. அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு எம்பி சீட் கேட்ட அவருக்கு 2026லயும் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை தர முன் வந்திருக்குது. இதனால கடுமையான கொந்தளிப்புல காணப்படுறாரு தவாக உடைய தலைவர் வேல்முருகன். தவாக கட்சியை சேர்ந்த நிர்வாகி சாதி கட்சியாக நாங்க செயல்படல. அப்படி இருந்தாலும் வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் மத்தியில செல்வாக்குடன் இருக்கிறாரு வேல்முருகன். திமுக கூட்டணியில இணைந்த 8 ஆண்டுகள்ல வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு இணையான கிளை கட்டமைப்பை உறுதி செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தேர்தலையுமே தொகுதி பங்கீட்டின் போது எங்களை அவமானப்படுத்துறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு 3 தொகுதிகள் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வேல்முருகனை விட கமலஹாசன் என்ன அரசியல் செஞ்சுட்டாரு? கட்சியே நடத்தாம லெட்டர் பேடு மட்டும் வச்சிருக்கக்கூடிய பலருக்கு ஒரு சீட் தர முன்வந்திருக்குது. ஆனா எங்களுக்கு 2 சீட் தர யோசிக்கிறாங்க. பண்ருட்டி தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு எங்களுடைய தலைவர் வேல்முருகன். இந்த முறை அவரு போட்டியிட நெய்வேலி தொகுதியையும் கூடுதலா ஒரு தொகுதியையும் கேட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு தொகுதியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அண்ணன் வேல்முருகனை பண்ருட்டியிலேயே நிற்க சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. கேட்கும் எண்ணிக்கையும் தர மறுக்கிறாங்க. அப்படின்ற போது எதுக்காக திமுகவுக்காக நாம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தலைமை முதல் கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வரைக்குமே எழுந்திருக்குது. தொகுதி ஒதுக்கீட்டுல தான் பாரபட்சம் காட்டுறாங்க. எங்களுடைய கோரிக்கையாவது நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீட்டின் மீது நடவடிக்கை, தமிழ் ஈழத்துக்கான புது வாக்கெடுப்பு, சுங்கச்சாவடிகள் அகற்றுதல், தமிழ்நாட்டுல 90% மாநில மக்களுக்கே வேலைவாய்ப்பை உறுதி செய்யறது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வச்சோம். அதை பரிசீலிக்கவும் மறுக்கிறாங்க. அதன் பிறகு எதுக்கு நாங்க கூட்டணியில இருக்கணும், அதனாலதான் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தலைமைக்கு நெருக்கமானவங்க எங்களை திமுக ரொம்பவும் குறைச்சு மதிப்பிடுது. பாமக கூட்டணியில இல்லாத நிலையில எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் தான் வன்னியர்களுடைய வாக்குகளை பெற திமுகவுக்கு உதவுது. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற அண்ணன் திருமாவிடம் கேட்டா அவரே சொல்லுவாரு, கடலூர் மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய பல மாவட்டங்கள்ல எங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கு. நாங்க வலுவா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 10,000-15,000 வாக்குகளையும், மற்ற இடங்கள்ல 3,000-5,000 வாக்குகளையும் கண்டிப்பா நாங்க பெறுவோம். 4 முனை போட்டியில வெற்றி தோல்வி 1000-2000 வாக்குகள்ல தான் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பா திமுக உடைய வெற்றியை பறிக்கும் வாக்குகளாக எங்களுடைய வாக்குகள் இருக்கும். அப்பவாவது அவங்களுக்கு எங்களுடைய வலிமை புரியும். தனித்து போட்டி அப்படிங்கிறது 2 தொகுதிகளையும் நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளையும் திமுக தர முன்வந்தா கூட்டணியில தொடருவோம். இதுக்கு மார்ச் 22ஆம் தேதி மாலை வரைக்கும் திமுகவுக்கு கெடு, இல்லனா தனித்து போட்டி அப்படின்னு தலைமை அறிவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சாரு. அப்போ திரும்ப அப்படி அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா நாங்க கூட்டணி விட்டு வெளியேறுவோம், இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொன்னார். இதனால ஸ்டாலின் ராமதாச கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியை கைவிட்டுட்டாரு. இந்த சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி நிலவரதால ஒவ்வொரு தொகுதியிலுமே 100 இல்ல 10 ஓட்டுகள் கிடைச்சாலும் அது மிக பெருசா தான் இருக்கு. அப்படி இருக்க ஸ்டாலின் வேல்முருகனை கூட்டணியில தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.